ஓகே. நான் அஸ்மியா. எபெக்ஸ் அவுரால நான் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் ஆயிக்கிறேன். ஓகே. நான் வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கோட நாங்க இந்த ப்ராடக்ட் ட்ரெய்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, சில குறிப்பிட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் மனம்தான். சில குறிப்பிட்ட நோய்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவது மனம்தான். உன் மனம்தான் உன்னுடைய உலகம். உன் மனம்தான் உன்னுடைய ஆரோக்கியம். உன் மனம்தான் உன்னுடைய உடல் நலக்குறைவு. இது ஓர் அரிதான விஷயம். ஓகே. என்ன விஷயம்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க எபெக்ஸ் ஹவரான்னு சொல்றது முக்கியமான ஒரு மோட்டிவ் என்னன்னு சொன்னா, ஒரு தனிநபர்ட ஒரு ஆரோக்கியத்த வந்து நாங்க விருத்தி செய்றது. இன்னைக்கு நாங்க வந்து எல்லா விஷயம் இப்ப 90 விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் ஆராய்ச்சியில சொல்றாங்க மனசுதான். இப்ப நாங்க என்னத்த பத்தி அதிகமா சிந்திக்கிறோமோ அதுதான் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. சோ நாங்க முதலாவது எங்கட உளம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். எங்கட மனசு வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நாங்க நல்ல சிந்தனைகள எங்கட மனசுல வந்து குடுக்கணும். இன்னைக்கு நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எபெக்ஸ் ஆவுற பிசினஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சோ எங்கள வந்து நெறைய பேர் வந்து கைபிடிச்சு தூக்கி விடுவாங்க. நெறைய பேர் குறை சொல்லுவாங்க. சோ நாங்க வந்து எவ்வளோ பேர் முதலாவது நாங்க எங்கள நம்பணும். இந்த பிசினஸ வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொண்டு போவேன். என்னால இயலும் என்ற தன்னம்பிக்கைய வந்து முதலாவது நாங்க எங்கள்ல இருந்து எடுக்கணும். உன்னால இயலாது, உன்னால சரி வராது, இது பண்ணிக்க மாட்டே, நீ சக்சஸ் அடைய மாட்டேன்னு சொல்லி நெறைய பேர் கிளம்பிட்டு வருவாங்க. உங்கள வந்து இதுல நார்மலா வந்து எங்களுக்கு தெரியும் என்ன, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குறை சொல்றவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. சோ முதலாவது நீங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு இது இயலாது, இது பண்ண இயலாதுன்னு சொல்லி. சோ முதலாவது நாங்க செல்ஃப் மோட்டிவ் இருக்கணும். எங்களுக்கு தன்னம்பிக்கை ஒன்று வேணும். ஏன்னா சொல்லுவாங்க, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லன்னு சொன்னா கடவுளே இறங்கி நேர்ல வந்தாலும் பயனில்லன்னு சொல்லுவாங்க. சோ முதலாவது செல்ஃப் மோட்டிவ். ஏன்னா நாங்க முதலாவது எங்கள மோட்டிவேஷனல் பண்ணி இன்னைக்கு நாங்க சக்சஸ் அடையாத ஒருத்தரை ஈக்கலாம். இன்னைக்கு எங்கட சக்சஸ் டிலே ஆகலாம். சோ கண்டிப்பா நாங்க சக்சஸ் அடைவோம். எங்கட சரியான இப்ப ஒரு விஷயத்த நாங்க இந்த விஷயம்ல நாங்க படிப்பா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாங்க என்னால பண்ண இயலும். இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் ஸ்ட்ரகிள்ஸ தான் நோக்கி பயணிச்சுட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ அவங்க ஃபேஸ் பண்ணினாலும் அத கடந்து இது வந்து கடந்துரும். எனக்கு நான் ஒரு சக்சஸ் ஒன்று அடையணும்னு சொன்னாக்கா நெறைய விஷயங்கள் எங்கட லைஃப்ல வரும். ஏன்னா எல்லாருக்கும் சக்சஸ்ன்றது இந்த எல்லா பிரச்சனைகளையும் கடந்து தான் அவங்க வந்து அந்த ஒரு சக்சஸ அடையிறாங்க. சோ நாங்க எங்கட டைம குடுத்து ஹானஸ்ட்டா வந்து இத செய்ய போகல வந்து நாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சந்தோஷமா செய்யணும். விளங்குச்சா? நாங்க வந்து இப்ப எனக்கு இயலாது. நாங்க எல்லாரும் சொல்ற விஷயத்த வந்து முதலாவது ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இது எனக்கு சரி வராது. இது யாரு இப்ப நாங்க வந்து இதுக்கு இந்த பிசினஸ் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். நல்ல நாலேட்ஜ் வேணும். அப்படி எதுவுமே இல்ல தானே. சோ எங்கட டேலண்ட் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனை உள்ளவங்க. எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுனிக்னஸ் இருக்குது. சோ கண்டிப்பா எல்லாராலயும் எல்லாம் மேலும். சோ நீங்க வந்து இத சரியான முறையில ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கா, உங்களாலயும் இதுலருந்து சக்சஸ் ஒன்று அடைய இயலும். முதலாவது உங்களோட மனச நீங்க திடமா வச்சிருக்கணும். என்னால பண்ண இயலும். விளங்கிச்சா? சோ இதுதான் இன்றைக்கு நாங்க இந்த ஒரு பாசிட்டிவ் திங்கோட வந்து இன்றைய நாள வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நாங்க இன்னைக்கு பாக்குற ப்ராடக்ட் வந்து ஸ்பைருலினா. சோ எங்களுக்கு தெரியும் இந்த எபெக்ஸ் அவுரா வந்து இன்னைக்கு 10 வருஷமா ஸ்ரீலங்கால ரன் ஆகி கொண்டு போகுதுன்னு சொன்னாக்கா, முதலாவது ரீசன் என்ன தெரியுமா? இந்த கம்பெனில இருக்கிற ப்ராடக்ட். இன்னைக்கு லட்சக்கணக்கு நாங்க இன்கம் எடுக்கிறோம். இன்னைக்கு 10 வருஷமா கோடிக்கணக்குல வீக்லி வந்து ப்ராடக்ட் செல்லிங் ஆகுதுன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த கம்பெனில இருக்கிற ப்ராடக்ட் தான் அதுக்கு ரீசன். ஏன்னா இந்த கம்பெனில இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு எவ்வளோ பேர்ட கு வருத்தங்கள வந்து சுகமாக்கி இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க வந்து இப்ப இதிலயே வந்து எவ்வளோ பேர் இதுல வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கிறோம். சோ எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எவ்வளவு வேல்யூவபிள்னு சொல்லி. இந்த கம்பெனி வந்து முதலாவது எங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனில ஃபவுண்டர் சீக்ஷன குணவர்த்தன. அவரு இந்த இண்டஸ்ட்ரி அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான இண்டஸ்ட்ரிய வந்து செலக்ட் பண்ணின ரீசன் என்ன தெரியுமா? நாங்க வந்து எங்கட ஸ்ரீலங்கால வந்து நெறைய இயற்கை வளங்கள் இக்குதுன. சோ நாங்க இந்த இயற்கை வளங்கள கொண்டு மக்களுக்கு வந்து சரியான ஒரு ப்ராடக்ட்ட குடுக்கணும். சோ அத டைம் வந்து அவங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டா ஈக்கணும். சோ அதனால தான் வந்து இவர் என்ன செய்றார் 2014ஆம் ஆண்டு இந்த அடுத்தது வந்து உலகளாவிய ரீதியில வந்து இந்த ஆரோக்கியம் சம்பந்தமா இந்த ஆரோக்கியத்துல தான் வந்து
என்ன சொல்ற பின்னடைஞ்சு வருது. பின்தங்கிய நிலையில காணப்படுது இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில. சோ நான் வந்து இந்த ஆரோக்கிய சம்பந்தமான இண்டஸ்ட்ரிய நான் செலக்ட் பண்ணி நான் இருந்தேன்னு சொன்னாக்கா, நான் எந்த லைஃப்ல வந்து சக்சஸ் ஒன்று அடைய இயலும். சோ அப்படித்தான் இந்த எபெக்ஸ் அவரா பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இன்றைக்கு இந்த கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவோட நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்குதுன்னு சொன்னாக்கா, மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இந்த கம்பெனில இருக்கிற ப்ராடக்ட். சோ நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்து எங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனில இப்ப மோர் தென் யூஸ் பண்ணக்கூடிய 30 ப்ராடக்ட்டும் வந்து 30 ப்ராடக்ட்டுக்குள்ள ஈக்குது. சோ இந்த 30 ப்ராடக்ட்டுக்குள்ள இன்கிரீடியன்ட்ஸ பார்த்தோம்னு சொன்னா வெரி யூஸ்ஃபுல். இன்னைக்கு நாங்க இதுல வந்து இன்கம் ஒன்று ஏர்ன் பண்றோம். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட ஒன்று சஜெஸ்ட் பண்றோம். சோ என்ன தெரியுமா? இந்த அவ்வளவு வேல்யூபிள். நீங்க இப்ப இதுக்கு முதல் வந்து ஸ்பைருலினான்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு தெரியாது. ஏன் எனக்குமே தெரியாது. இப்ப நாங்க இதுல ஜாயின் ஆகினதுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு நாங்க எங்கட ஆரோக்கியத்துல வந்து இப்ப நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான மனிதனா இருக்கிறேனா? நீங்க கேளுங்க. இன்னைக்கு நாங்க உள்ளெடுக்கிற ஒவ்வொரு உணவுமே கெமிக்கல். இப்ப நாங்க வந்து இப்ப பழைய பழைய காலத்துல வந்து ப பழைய காலத்துல வந்து அவங்களுக்கு என்ன? அவங்க வந்து அவங்களோட உடல் உழைப்ப குடுத்தாங்க. சோ இயற்கையோட சார்ந்து இருந்தாங்க அவங்க. சோ அவங்க வந்து நெறைய இப்ப நாங்க வந்து இப்ப எங்கட ஜெனரேஷன் எதிர்நோக்குற நோய்களுக்கு வந்து அவங்க இப்ப இப்ப எப்படி நார்மலா அவங்க இப்ப இப்ப பழைய காலத்துல வந்து சொன்ன இப்ப கேன்சர்ன்னு சொன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் நீங்க இப்ப ஒரு ஃபீவர் மாதிரி போயிடுது. இப்ப இப்ப எங்கட ஃபேமிலிக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு சரி இந்த கேன்சர் நோய், அடுத்தது வந்து ஒரு கிட்னி பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் எவ்வளவு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாம புது புது நோய்களுக்கு நாங்க ஆளாகிட்டு இருக்கிறோம். சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் என்ன? நாங்க உள்ளெடுக்கிற உணவு. சோ நீங்க இப்ப நாங்க நாங்க ஸ்டார்ட் பண்றதே எங்கட டீல இருந்தேனே. இப்ப நாங்க மார்னிங் எழும்பின உடனே இப்ப எங்கள டீ இல்லாட்டி அந்த நாள் விடியவே விடியாது நெறைய பேருக்கு. சோ அந்த டீல எவ்வளவு கெமிக்கல் இருக்குது. எவ்வளவு எங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. நீங்க தேடி பார்த்திருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்க. நான் சரியான ஒரு ஆரோக்கியமான மனிதனை இருக்கிறேனா? சோ நாங்க வந்து நான் ஏன்னு சொன்னா நாங்க யாருமே ஓமண்டு சொல்ல இயலாது. சோ ஏன் தெரியுமா? நாங்க ஏதோ ஒரு வகையில வந்து இப்ப நாங்க எடுக்கிற அ அ உணவரை இந்த கோதுமை மாவு உணவு அரிக்கலாம். அடுத்தது வந்து நாங்க யூஸ் பண்ற ஆயில் அரிக்கலாம், உப்பு அரிக்கலாம், சுகர் அரிக்கலாம். நாங்க என்ன உணவு எடுத்தாலும் மோர் தென் அந்த சுகர் தான் நீக்க போகுது. சோ நாங்க உள்ளெடுக்கிற உணவு வந்து ஏதோ ஒரு வகையில இப்ப நாங்க எடுக்கிற மரக்கறி வகைகள், பழ வகைகள் எல்லாமே வந்து என்ன சொல்ற மாடிஃபை அதாவது கெமிக்கல் கலந்து அத வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நிறைய கெமிக்கல யூஸ் பண்றாங்க. சோ நாங்க அத உள்ளெடுக்கக்கொள்ள எங்கட உள்ளுக்கு வந்து ஆர்கன் எல்லாம் என்ன செய்யும்? சைடு எஃபெக்ட்க்கு உள்ளாகும். சோ இந்த கம்பெனி ப்ராடக்ட்ட வந்து நாங்க யூஸ் பண்ண போக்குல, நாங்களும் ஆரோக்கியமா இருந்து, இன்னும் ஒருத்தர வந்து நாங்க ஆரோக்கியமான மனிதரா மாற்ற இயலும். சோ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க உள்ளெடுக்கிற உணவ வந்து நாங்க சரியான முறைக்கு எடுக்கிறோமா? இல்ல தானே! இப்ப ஓகே. நாங்க வந்து நாங்க நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழணும். நாங்க ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு மனிதரா வாழணும்னு சொன்னா, அப்ப நாங்க முதலாவது கவனம் செலுத்தணும் எங்கட உணவுல. சோ நாங்க சரியான விட்டமின்ல உள்ள ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவ நாங்க உட்கொண்டா தான் எங்களுக்கு நாங்க ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான மனிதரா, நோய் இல்லாத மனிதரா வந்து நீண்ட காலம் வந்து இந்த உலகத்துல வந்து நாங்க வாழ இயலும். சோ இன்றைக்கு வந்து நாங்க பார்க்க போறது வந்து ஸ்பைருலினா கேப்சூல். இந்த ஸ்பைருலினா கேப்சூல் பத்தி எத்தன பேருக்கு தெரியும்? நியூ மெம்பர்ஸ் வந்து சட்ல போடுங்க. அதாவது கடல் பாசி, நீல பச்சை பாசி என்று சொல்லுவாங்க. இதுல வந்து எவ்வளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு விளங்கும். இன்றைக்கு நியூ மெம்பர்ஸ் நெறைய பேர் இதுல இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க சட்ல போடுங்க. உங்களுக்கு எத்தன பேருக்கு இந்த கடற்பாசி, நீல பச்சை பாசி என்று சொல்றத பத்தி தெரியும் என்று சொல்லி. சோ பழைய ஆக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீமெம்பர் சட்ல போடுங்க. எத்தன பேருக்கு இப்படி கடல் பாசி என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஸ்பைருலினான்னு சொல்லி. சோ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலவங்க வந்து தெரியுமென்று போட்டிருக்கிறீங்க. சோ எனக்குமே வந்து நெறைய பேருக்கு இந்த எபெக்ஸ் அவுரா பிசினஸ்ல ஜாயின் ஆனதுக்கு பிறகுதான் இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ன்னு சொன்னா என்னன்னு தெரியும். எனக்குமே
எனக்குமே இவ்வளவு நாளைக்கு தெரியாது. இப்படி ஒரு கடல் பாசி ஒண்ணு இருக்குது. அவங்க இத வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்டா எடுத்துக்கொள்றாங்கன்னு சொல்லி, எனக்கு இதுல வந்து ஜாயின் ஆனதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும். சோ இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு கடல் பாசி ஒரு 600 வகைக்கு மேற்பட்ட கடல் பாசி இருக்குது. அது எல்லாத்துக்கும் தலையான ஒரு பாசி என்று சொன்னா, இந்த கடல் பாசிய தான் சொல்லுவாங்க. இது வந்து நெறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. இது எங்கட ஸ்ரீலங்கால மட்டும் இல்லாம நெறைய இடத்துல வந்து இத வந்து உற்பத்தி செஞ்சு நெறைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. ஓகே. இந்த ஸ்பைருலினா கேப்சூல் வந்து 1 கிலோ எடுக்கிறது வந்து 1000 கிலோ மரக்கறியில உள்ள ஊட்டச்சத்து வந்து இந்த அ க இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல இருக்குது. இப்ப நாங்க வந்து இப்ப பால் குடிக்கிறோம் தானே. நாங்க 14 தரம் குடிக்கிறோம் தானே. ஒரு நாளைக்கு நாங்க 14 தரம் நாங்க எடுப்போம் தானே. அதுல இருக்கிற வந்து கல்சியம் வந்து எங்களுக்கு இந்த ஸ்பைருலினால கிடைக்கும். அடுத்தது வந்து இப்ப நாங்க வாழைப்பழம் சாப்பிடுறோம் தானே. இந்த வாழைப்பழம் வந்து பொட்டாசியம் அதில் நிறைஞ்சது. சோ நாங்க ஒரு நாளைக்கு வந்து 4 வாழைப்பழத்துக்கு மேல எடுக்கக்கூடிய 4 தரம் வாழைப்பழம் சாப்பிடுறதுக்குரிய கல்சியம் வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல கிடைக்கும். அடுத்தது வந்து நாங்க வந்து கீரை வகைகள் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்க 9 தரம் சாப்பிடக்கூடிய ஆ அயன் வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல இருக்குது. அடுத்தது வந்து புரோட்டீன். அதாவது நாங்க யோகர்ட் சாப்பிடுவோம் தானே. 2 தரத்துக்கு மேல சாப்பிடக்கூடிய புரோட்டீன் வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல இருக்குது. அடுத்தது வந்து நாங்க ஆ கரட் எடுப்போம் தானே சாப்பாட்டுல வந்து. அதுல விட்டமின் ஏ அதுகெல்லாம் நிக்குது. அதெல்லாம் வந்து இந்த அ ஸ்பைருலினா கேப்சூல்ல இருக்குது. அடுத்தது வந்து நாங்க ஓட்ஸ் எடுக்கிறோம் தானே. இப்போ ஓட்ஸ்ல இருக்கிற வந்து ஃபைபர் எல்லாம் இதுல ஸ்பைருலினா கேப்சூல்ல வந்து இருக்குது. இது வந்து நெறைய விஷயங்களுக்கு இது நாங்க மட்டும் இல்ல. இப்ப எங்களுக்கு தெரியும் விண்வெளிக்கு போறவங்க கூட வந்து இத வந்து யூஸ் பண்ணாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப விண்வெளிக்கு போறவங்க வந்து நெறைய சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு போக இயலாது. சோ நான் எல்லா சாப்பாடும் அடங்கிய ஒரு ஒரு உணவுன்னு சொன்னா இந்த ஸ்பைருலினா கேப்சூல் தான். சோ அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த கேப்சூல வந்து விண்வெளிக்கு போக்குல வந்து அவங்களோட ஃபுட் டயட்டரி சப்ளிமெண்டா வந்து இத எடுத்துக்கொண்டு போறாங்க. சோ இப்ப யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எவ்வளவு நோக்கி வந்து நாங்க வந்து ஆளாகிட்டு இருக்கிறோம் என்ன. சோ அந்த நோயெல்லாம் இப்ப நாங்க இப்ப எல்லா எல்லா வகையிலயும் நாங்க சரியான ஒரு ஃபுட் எடுக்கிறோமான்னு சொன்னா இல்ல. இப்ப இதுல வந்து ஒரே ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ல வந்து இது கொஞ்சம் விலைன்னு சொல்லுவாங்க. ஆனா நானுமே 2 பொட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ எனக்குமே நல்ல பெனிஃபிட் காட்டுது. இப்ப நாங்க விலைன்னு சொன்னாலும் இன்றைக்கு வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட். நாங்க எல்லாரும் இப்போ எல்லா சாப்பாடும் ஒரே டைம்ல எடுத்து நாங்க அதோட விட்டமின் அதோட வந்து கல்சியங்கள் அடைஞ்சு கொள்ள இயலுமா? இல்ல தானே. சோ நாங்க இந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்க போக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து இது மிச்சமே பெனிஃபிட் தரக்கூடியதா இருக்குது. அடுத்தது வந்து நிறைய இப்ப நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நோயில ஒன்றுதான் நீரிழிவு நோயாளிகளின் வீதம் வந்து அதிகரிச்சுட்டு வருது. சோ நாங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் அவரால என்ன சொல்ற யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் என்று சொன்னா இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல சொல்ல இயலும். அடுத்தது வந்து விட்டமின் டி குறைபாடு உள்ளவங்க இந்த கடல் பச்சை பாசி என்று சொல்றது இருக்குதானே. இது வந்து சூரியன் ஒளிய வந்து நேரடியா இது வந்து இப்ப நிழல்லையும் இருக்காது. இது வந்து தண்ணிலையும் இருக்கும். அடுத்தது வந்து நேரடியா வந்து சூரியன் ஒளிய வந்து பெற்றுக்கொள்ளும். சோ இதுல வந்து விட்டமின் டி வந்து நிறைய வந்து காணப்படுறதால வந்து எங்களுக்கு கண் பார்வையை வந்து சரியாக்கி தருது. அடுத்தது கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடிய இப்ப ஒரு கேன்சர் பேஷண்ட் ஈக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல வந்து சஜஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க வந்து எவ்வளவு ப்ராடக்ட வந்து யூஸ் பண்ணினாலும் இப்ப சரியான முறையில வந்து எங்களுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கணும். இப்ப நாங்க நிறைய பேர் டயட்ல இருப்போம் என்ன. சோ டயட்ல இருக்க போக்குல வந்து நாங்க எல்லா எல்லாம் சாப்பிட மாட்டோம். சரி நிறைய வந்து கண்ட்ரோல் ஆயிருப்போம். சோ அப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு வந்து எங்களோட வெயிட்டும் கெட்ட கொழுப்பும் பேனாகணும். அடுத்தது எங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் நிறைய ஊட்டச்சத்து எங்களோட உடம்புக்கு கிடைக்கணும். சோ அப்படி இருக்க போக்குல வந்து நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல வந்து யூஸ் பண்ண இயலும். அடுத்தது வந்து
எல்லாரும் இப்ப ஆண் பெண் எல்லாரும் கொமனா வந்து எதிர்நோக்குற ஒரு பிரச்சனையில உண்டு ஹேர் லாஸ், முடி கொட்டுப்படுறது. சோ நான் எந்த முடி வந்து நல்லா இருக்கணும், நல்ல வளரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்பைருலினா கெப்சூல வந்து யூஸ் பண்ண இயலும். அடுத்தது வந்து இப்ப பிரெக்னன்ட் பார்ட்டி கர்ப்பமாயிக்கிறவங்க வந்து எதிர்நோக்குற பிரச்சனையில உண்டுதான் என்ன ஹோர் ஹீமோகுளோபின் குறைபாடு சரியா? சோ அதுக்கு வந்து நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா கெப்சூல வந்து நாங்க வந்து அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண இயலும். சோ அடுத்தது வந்து இப்ப அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா கெப்சூல வந்து சஜெஸ்ட் பண்ண இயலும். நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணி பார்த்தா இதுல வந்து எவ்வளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இந்த இதுல வந்து மிச்ச நிறைய பெனிஃபிட் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நான் எனக்கு கல்சியம் குறைபாடுன்னு சொன்னா நான் வந்து பால் குடிக்கணும். ஏன்னா இப்ப எனக்கு மக்னீசியம் தேவையா இந்த உடம்புக்குன்னு சொன்னா நான் பனானா சாப்பிடணும். சோ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபுட் சாப்பிடுறதை விட வந்து நான் இந்த எல்லாமே அடங்கிய ஒரு உணவு வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல். அப்ப நான் வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல வந்து நான் எடுக்க போகல. இப்ப பழங்கள்ல இருக்கிறது, மரக்கறி வகையில இருக்கிறது, எல்லா இறைச்சி வகையில எல்லாத்துலயும் மீக்கிற விட்டமின் ஊட்டச்சத்து வந்து எனக்கு ஒரே டைம்ல கிடைக்கும்னு சொன்னா இந்த ஸ்பைருலினா கேப்சூல வந்து நாங்க யூஸ் பண்ண இயலும். இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறை இன்னைக்கு எங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒரு நோய் வருது. அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உண்டு. அம் நிறைய பேர் வந்து டெங்கு பிரச்சனைக்கு ஆளாகுவாங்க தானே. அப்படி டெங்கு நோய் வாராக்களுக்கு வந்து கம்பெனில வந்து இப்ப இது வந்து நாங்க சொல்றேன்னு எங்கட சைடால சொல்லுவாங்க. இது வந்து பிரைஸ் கூடன்னு சொல்லி. ஏன்னா கம்பெனில வந்து நிறைய செல்லிங் ஆகுற ஒரு ப்ராடக்ட்ல ஒன்று தான் இந்த ஸ்பைருலினா கேப்சூல். ஏன்னு சொன்னா கம்பெனிக்கே போயிட்டு இந்த ப்ராடக்ட்ட வந்து பை பண்ணி கொள்ளுவாங்க இந்த டெங்கு நோயாளர்கள். சோ நீங்க டெங்கு நோய் வந்தவங்களுக்கு இப்ப நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியும். அப்ப டெங்கு நோயால மரணிச்சவங்க வீதம் வந்து கூட. ஏன்னா டெங்கு நோய்க்காரர்களுக்கு நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல் வந்து குடுக்க இயலும். அடுத்தது வந்து மூட்டு பிரச்சனை. இப்ப எல்லாருமே இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம், ஒரு ஒரு மிஷின் லைஃப் மாதிரி. என்ன நாங்க இப்ப அவசர அவசரமா சமைக்கிற, அவசர அவசரமா வேலைய முடிக்கிற, இப்ப நாங்களே ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டோம். நாங்க வந்து இப்ப நாங்க அதிக நிண்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்போம். இல்லாட்டி உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருப்போம். அப்படியானவங்களுக்கு வந்து மூட்டு பிரச்சனை வந்து அதிகமா காணப்படும். அப்படியானவங்களுக்கு மூட்டு பிரச்சனைய வந்து மூட்டு நோய் வலிய வந்து குறைக்கணும். அவங்களோட வந்து ரெகுலர் அவங்களோட எலும்பு பிரச்சனைய வந்து போக போக அவங்களோட சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்குமே வந்து நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல குடுக்கலும். அடுத்தது வந்து இந்த ஸ்பைருலினால வந்து ஃபேஸ் பேக் இருக்குது. அந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நாங்க எங்கட ஃபேஸ்ல வந்து கருவளையம் வருது, டார்க் ஸ்பாட் வருது, நிறைய பிம்பிள்ஸ் வருது. நான் இந்த ஃபேஸ் வந்து குளோவா வச்சிருக்கணும். கருவளையம் இல்லாம பொலிவா என்ன சொல்ற ஒரு நல்ல வைட்னிங் இல்லாம என்ன சொல்ற ஒரு ஷைனிங்கா இருக்கணும். அப்படி நினைக்கிறவங்க வந்து இந்த கம்பெனில வந்து ஸ்பைருலினோட ஃபேஸ் பேக் இருக்குது. நீங்க அதையும் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ள இயலும். அடுத்தது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க. தைராய்டு பிரச்சனை எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களோட அயன் பிரச்சனை குறைபாடு உள்ளவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும். நாங்க அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல நாங்க சஜெஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது வந்து ஹார்ட் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க நாளுக்கு நாள் நிறைய இதய நோயாளிகள் அதிகரிச்சுட்டு வராங்க. நாங்க இதய நோயாளிகளுக்கு வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல வந்து குடுக்க இயலும். ஓகே. அடுத்தது வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல வந்து அமினோ அமிலங்கள் இருப்பதா வந்து தெரிவிச்சு. இப்ப நாங்க நினைக்கிறோம், இப்ப இந்த எங்கட ஸ்ரீலங்கால இது மட்டும் தான் இந்த ஸ்பைருலினா கேப்சூல் இருக்குதுன்னு சொன்னா இல்ல. 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடல் பாசி எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த என்ன சொல்ற பெஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டு இன்றைக்கு ஐநா சபையிலையும் இத அங்கீகரிச்சு நிறைய நாடுகள் வந்து இத வந்து வளர்த்து உற்பத்தி செஞ்சுட்டு ஏற்றுமதி செஞ்சுட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டா இன்றைக்கு நிறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணிட்டு ஈக்கிறாங்க. அதாவது உடல்ல புரோட்டீன் அளவை வந்து அதிகரிக்குது இந்த ஸ்பைருலினா கேப்சூல். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன விளங்கும் உடல் எடை உடல் உடல் எடை உடை எடை குறையும் உடல் எடையை குறைக்க நினைப்பவரை ஸ்பைருலினா உட்கொண்டு வருவதன் மூலம் எளிதில் குறைக்கலாம். இப்ப நாங்க வந்து
சொன்ன மாதிரி இப்ப நாங்க சுகர் ஆயிக்க நாங்க அதிகமா எடுக்கிற எங்களோட உடற்பருமன் இப்ப எல்லாரும் கொம்மனா எதிர்நோக்குற பிரச்சனை என்ன, நாங்க எங்களோட உழைப்பு குறைய என்ன சொன்னாங்க, எங்கட வந்து இப்ப நாங்க எல்லாரும் இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து அதிக ஃபெட். இப்ப நாங்க உள்ளெடுக்கிற கோதுமை சாப்பிடல வைக்கலாம். அடுத்தது வந்து ஸ்வீட் ஐட்டங்கள், இனிப்பு பண்டங்கள், எண்ணெய், நாங்க சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்ற சாப்பாடு ஐக்கலாம். ஸோ அதுகள வந்து இப்ப நாங்க வந்து எதிர்நோக்குற பிரச்சனை என்ன? உடற்பருமன். ஸோ நாங்க வந்து அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல வந்து அவங்களுக்கு குடுக்க இயலும். உண்மைக்கு நானுமே ஃபீல் பண்ணின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் வந்து எனக்கு இடுப்பு வருத்தம். அடுத்தது வந்து இந்த முடி கொட்டுப்படுற பிரச்சனை. அப்ப நான் நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். எனக்கு சரி வரல. ஸோ நான் ஒரு பொட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் காலையில எழும்பின உடனே 2 கேப்சூல் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணினா நான் ஃபீல் பண்ணின ஒரு விஷயம், நான் காலையில ஏர்லியா நான் அந்த டேப்லெட் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு பசித்தன்மையே வராது. உண்மைக்குமே சொல்லப்போனா, எனக்கு பசித்தன்மையே வர நான் சொல்றேன் வந்து நான் இப்ப நோன்பு டைம் கூட நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன். நான் சஹர் டைம்ல கூட இந்த கேப்சூல் 2 தான் நான் குடிக்கிறேன் நான். ஸோ எங்களுக்கு அந்த பசித்தன்மை இல்லாமக்குது. ஏன்னு சொன்னா எல்லாத்துலயும் இருக்கிற ஊட்டச்சத்து வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஸோ எங்களுக்கு பசித்தன்மை ஒன்று கிடைக்காது. அடுத்து இந்த கலோரி எங்களுக்கு உடம்புல நெறைய கெட்ட கொழுப்பு இருக்குதானே. ஸோ அந்த கெட்ட கொழுப்பையும் பேர்ன் பண்றதுக்கு இந்த ஸ்பைருலினா கேப்சூல் எங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்து நான் சொன்ன மாதிரி, இப்ப நாங்க எல்லாருமே எதிர்நோக்குற பிரச்சனையில ஒன்று தான் இந்த நீரிழிவு நோய். அதாவது சுகர் பேஷண்ட் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எத்தனையோ பேர் இன்னைக்கு எங்கட வீட்லயும்னா சுகர் பேஷண்ட் வந்து மந்த்துக்கு மந்த் கிளினிக் போயிட்டு தான் நிக்கிறாங்க. ஸோ நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி ஒவ்வொரு மாத்திரை இருக்குதோ, ஒவ்வொரு மாத்திரைக்கும் பின்னால ஒவ்வொரு நோய் ஒண்ணு இருக்குது. ஸோ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மந்த்துக்கு மந்த் சுகர் பேஷண்ட் வந்து கிளினிக் போய்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்ப சரியா வந்த யாராச்சும் சொல்லிக்கிறாங்க. இல்ல மந்த்துக்கு மந்த் போயிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ நாங்க வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத எங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கணும். எங்க சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரணும். அடுத்தது வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல குடுத்து ஒருத்தருக்கு வந்து சுகர்னால வந்து கால் கழட்ட இருந்திருக்கிறாங்க. ஸோ நாங்க எங்கட டீம்ல ஒருத்தர் வந்து அத குடுத்து இன்றைக்கு அவங்களோட கால் வெட்டு அந்த அவங்களோட கால் இப்ப எவ்வளோ கவலையான ஒரு விஷயம் என்ன, ஒரு கால் ஒரு நோயால பாதிக்கப்பட்டு நாங்க நல்லா நடந்து திரிஞ்சு எங்கட வேலையில நாங்க செஞ்சுட்டு இன்றைக்கு எங்கட கால உண்டு எடுக்க போக்குள்ள எவ்வளவு மன ரீதியான ஒரு உளைச்சல கொண்டு வரும். சோ அத கூட இன்றைக்கு காப்பாத்தி இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னாக்கா ஓகே. உங்களோட டவுட்டுகள வந்து நான் லாஸ்ட்ல வந்து கிளியர் பண்றேன். அ கொ அத கூட கியூர் பண்ணிக்குதுன்னு சொன்னாக்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாங்க தேங்க் பண்ணணும் இந்த எபெக்ஸ் அவுரா கம்பெனிக்கு. ஏன்னா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கட வீட்லயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து விலை கூட நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ற அவங்களே ச அவங்களோட வீட்டுக்குள்ளேயே நோயாளிகள் இருப்பாங்க. அப்படியானவங்களுக்கு நீங்க பிரைஸ பார்க்காம எடுத்து குடுங்க. இது எங்களுக்கு தெரிந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ப்ராடக்ட் வந்து. இப்படியான ப்ராடக்ட்ட வந்து நாங்க அவங்களுக்கு எடுத்து குடுக்க போகல, எங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். நாங்க இன்னொருத்தருக்கு நாங்க சந்தோஷமா வந்து சஜெஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது இந்த பாதத்துல வந்து வீக்கம் கொண்டு வரும். அதாவது சுகர் பேஷண்ட்க்கு கை, கால் திமித்து போறது, பாத வீக்கம் அது எல்லாம் வர்றது அதாவது வந்து அந்த இன்சுலின் அளவு வந்து குறையறைக்கு. அப்படியானவங்களுக்கு வந்து இந்த பாத வீக்கம் வந்து வரும். அதையும் வந்து இந்த ஸ்பைருலினா வந்து யூஸ் பண்றதால வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இயலும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை. நாங்க இங்னி மில்க்கோட குடுக்குறது வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல் தான். சோ இங்னி மில்க் இந்த ஸ்பைருலினா கேப்சூல் எடுக்க போக்குள்ள வந்து எங்களுக்கு தெரியும் குடற்புண். ஏன்னா, நாங்க அதிகமான காரமான உணவுகள உட்கொள்ளக்குள்ள வந்து எங்களோட மெல்லிய தடினமான எங்களோட குடல்கள் வந்து புண்ணா காணப்படும். அந்த டைம்ல வந்து நாங்க இந்த ஸ்பைருலினா விட்டமின் டி நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த இந்த ஸ்பைருலினா கேப்சூல குடுக்க போகல அவங்களுக்கு அதுவும் நாளுக்கு நாள் கியூர் ஆகிக் கொண்டு வரும். அடுத்தது வந்து ஹை பிளட் பிரஷர். எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து நாங்க உட்கொள்ற உணவுல வந்து நிறைய எண்ணெய்கள உள்ள எடுக்கிறோம். ஏன்னா நாங்க எக்ஸர்சைஸ் இல்லாத ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்க நாளுக்கு நாள் எங்கட தேவைகளையும் நாங்க என்ன சொல்றோம் ஒரு மிஷின போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க உள்ள எடுக்கிற சாப்பாடு இப்ப நாங்க என்ன சொல்றோம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள உட்கொள்றோம். இப்ப நாங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் செய்யலாம். வேலைப்பளு நிறைய எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்க என்ன செய்யறோம் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவை உட்கொள்றதால வந்து எங்களோட ரத்தத்துல வந்து கெட்ட கொழுப்புகள்
சேர்ந்து எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்றும் இன்னைக்கு பைபாஸ் என்றும் நிறைய ஆபரேஷன்கள் செஞ்சுட்டு நிறைய ஆபரேஷன் செய்யறாங்க எங்களை கண் முன்னாடி எத்தனையோ பேர் ஹார்ட் பேஷண்ட்கள் ஈந்துட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே நீங்க வந்து கார்லிக் சப்ளிமெண்ட் இங்லி மில்க் அதோட வந்து ஸ்பைருலினா கேப்சூலையும் நீங்க அவங்களுக்கு பயம் இல்லாம சஜஸ்ட் பண்ணலும் அவங்களே உங்களுக்கு சரியா நல்ல ஃபீட்பேக் கொண்டு தருவாங்க. எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒன்று இருக்கும். நாங்க நல்ல ப்ராடக்ட் ஒன்று அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் என்று. அடுத்து நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்க சுகர் நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூலை வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணலாம். நீங்க இப்ப நாங்க அடிச்சு சொல்லி அப்படி நீங்க யூஸ் பண்ணுங்க சரியா நீங்க யூஸ் பண்ணுங்க ரெகுலரா எடுத்துட்டு வர போகல எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு நீங்க எவ்வளவு நம்புறீங்க எல்லாம் நம்பிக்கை தானே. ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட போய் கேட்போமா நாங்க இந்த டெப்லெட் எடுக்கிறோம் இது வந்து எங்களுக்கு சரியாக சொன்ன எங்களுக்கு சல்லியை ரிட்டர்ன் தருவீங்களா அப்படின்னா கேட்க மாட்டோம். எல்லாம் நம்பிக்கை தானே. இந்த வருத்தம் வந்து எனக்கு குணமாகணும்னு சொல்லி நாங்க எடுக்கிறோம். எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. ஏன்னா சோ அந்த நம்பிக்கையில வந்து நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுங்க. நம்பிக்கையை எடுங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நாங்க எதை நம்புறோமோ அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு இந்த வருத்தம் வந்து கியூர் ஆகணும்னு சொல்லி அவங்க கியூர் ஆகணும்னு நினைச்சு நீங்களும் நல்ல எண்ணத்துல கொடுக்க போறீங்க அவங்கள நல்ல எண்ணத்துல குடிக்க போகலாம் கியூர் ஆகும். ஓகே அடுத்தது வந்து கேஸ்ட்ரிக் வயிறறிவு நெஞ்சறிவு ஏப்பம் இடுப்பு வலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுத்தி சுத்தி நீங்க பாருங்க எல்லா இதுக்குமே வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல் நாங்க கொடுக்கலாம். இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு நோய்க்கு ஆளாகணும்னு சொன்னா எங்கட உடம்புல இருந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து நிறைய நிறைய கிருமி தாக்குதலுக்கு உள்ளாகிறோம். இப்ப நான் வந்து எங்களுடைய உடம்புல வந்து நாங்க நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும். எனக்கு சரியான விட்டமின் கிடைக்கணும், சரியான நியூட்ரிஷன் கிடைக்கணும், சரியான ஊட்டச்சத்து கிடைக்கணும். இதெல்லாம் குறையக்குள்ளதான் நாங்க வந்து ஒரு நோய்க்கு உள்ளாகிறோம். அடுத்தது வந்து ஒரு கழிவு ஒன்று எங்களோட உடம்புல தேங்கி இருக்கும். எங்களுக்கு தெரியும் ஒரு நோய் ஒன்று ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னாக்கா அவ்விடத்துல ஒரு கழிவுட தேக்கம் ஒன்று இருக்கும். சோ அதை வந்து கியூர் பண்ணணும், அதை வந்து வெளியேற்றணும் நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்பைருலினா கேப்சூல அவங்களுக்கு கொடுங்க. அடுத்தது வந்து இந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க பாருங்க எல்லாத்தோடையும் இந்த ஸ்பைருலினா கேப்சூல் இருக்குது. சோ நாங்க வந்து இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப புற நாங்க இப்ப வந்து புற ஊத கதிர்கள் வந்து எங்களோட ஸ்கின்ன நேரடியா தாக்குறதால அடுத்தது வந்து தொற்று நோய்க்குள்ளாகிறோம். அடுத்தது வந்து இப்ப நாங்க வந்து இப்ப சாப்பிடுற சாப்பாடு இப்ப நிறைய கொமனா இப்ப நாங்க என்ன சொல்றது அதிகம் நாங்க வெளியில போகல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நாங்க இப்படி ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறோம். சோ நாங்க அப்படி அடுத்தது வந்து நிறமூர்த்தங்களோட எண்ணிக்கை குறைய போகல. எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பைருலினா கேப்சூல்ல வந்து இது வந்து நிறைய பச்சை அதாவது இது வந்து நிறைய விட்டமின் டி இருக்கிறதால வந்து எங்களோட நிறமூர்த்தங்கள் அந்த வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா வரும் தானே. சோ அவங்களுக்கு வந்து நாங்க இந்த ஸ்பைருலினா கேப்சூல் கொடுக்க போகல அவங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த ஸ்பைருலினா கேப்சூல் குடிச்சிட்டு வர போகல அவங்களுக்கு கியூர் ஆகி வரும். இது பாத்தீங்கன்னு சொன்ன விலங்கும் யாருமே ஸ்கிரீன்ல கீரை வேணாம். இத பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஸ்பைருலினா கேப்சூல் கொடுத்து எடுத்த ஃபீட்பேக். சொன்னேன் தானே நீரிழிவு பிரச்சனையால் கால் வெட்ட வேண்டிய நிலைமையில் இருந்தவர்கள் கூட எபெக்ஸோரை ஸ்பைருலினா சப்ளிமெண்ட் பயன்படுத்திய பிறகு இரத்தோட்டம் சீராகி காயம் மாறிக்கொண்டு வருகிறது. கால் வெட்ட வேண்டிய தேவை இல்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். சோ யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட் என்ன. ஓகே தேங்க்யூ. இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு மொரிங்காட சப்ளிமெண்ட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. ரசாயன சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க.
ஹாய் சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கிளியரா? சாரா சிஸ்டர் கொஞ்சம் பிரிங்க ஸ்கிரீன் ஷேர். ஷேர் ஆகுதானே? ஓ, ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. எபெக்ஸுரா ப்ராடக்ட்ல வந்து முருங்கை சப்ளிமெண்ட். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் கதைக்கிறது கிளியரா? ஓ கிளியர் சிஸ்டர் பேசுங்க. எபெக்ஸுரா ப்ராடக்ட்ல வந்து முருங்கை சப்ளிமெண்ட் இருக்குது. முருங்கை சப்ளிமெண்ட் வந்து எப்படி இருக்கிறேன்டா, அது வந்து முருங்கை இலைய பவுடர் பண்ணி அது வந்து சப்ளிமெண்ட் வடிவில் காணப்படுற. இப்ப முருங்கைய பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும்டா, அதுல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் C, கல்சியம், பொட்டாசியம், அயன், மெக்னீசியம், பொஸ்பரஸ் போன்ற கனிப்புகளும் காணப்படுற. அதனால வந்து முருங்கை சப்ளிமெண்ட் வந்து இயற்கையின் மல்டி விட்டமின் என்று அழைக்கப்படுது. எபெக்ஸுரா ப்ராடக்ட் வந்து எங்கட நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்றது இல்ல. இது வந்து 150 கண்ட்ரிக்கு வந்து எபெக்ஸுரா ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற. எங்கட நாட்டுல வந்து ஒவ்வொரு நாளுமே நாங்க எடுத்துக்க கூடியவாறு இருக்கிற. இதால வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலேயே முருங்கை இருக்குது, எதுக்கு வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் வடிவுல எடுத்துக்கொள்ளணும்னு ஆஹ் யோசி யோசிக்கிறேன். ஆனா எங்கட வீட்டுல இருந்தாலும் சிலவங்க வந்து அன்றாட அன்றாடம் இருக்கிற வேலைகளை கொண்டு அவங்க வந்து எந்த நாள் எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கொள்றதில்ல. அதால தான் இது வந்து சப்ளிமெண்ட் வடிவுல காணப்படுற. இது வந்து இங்க மட்டுமில்ல, ஃபாரின் கண்ட்ரிலையும் வந்து எடுத்துக்க இயலாததால தான் இது வந்து ஃபாரின் கண்ட்ரிகளுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற. இந்த எபெக்ஸுரா ப்ராடக்ட்ல இருக்கிற முருங்கை சப்ளிமெண்ட் வந்து சின்னவங்க, பெரியவங்க, கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு சப்ளிமெண்ட். ஏண்டா சின்னவங்க, பெரியவங்க, லேடிஸ் எல்லாருக்கும் தேவையான ஒவ்வொரு நியூட்ரிஷனும் நிறைய இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த முருங்கை சப்ளிமெண்ட். உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த சப்ளிமெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து இந்த முருங்கையில வந்து நிறைய பயன்கள் கிடைக்கிற பலன்கள். உதாரணமா சர்க்கரை நோய்க்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துற. கர்ப்பிணி பெண்கள் வந்து அனீமியா பிரச்சனைக்கும், அதாவது HB குறைபாடு இருந்தா அவங்களுக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணிடும். அடுத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பாலூட்டலை மேம்படுத்த உதவும்.
ஹலோ. சிஸ்டர் பேசுங்க. ரசானா சிஸ்டர் பேசுறீங்களா? சாரி, ஜூம் கட் ஆகி இந்த கவரேஜ் இஷ்யூவால. அடுத்தது வந்து ரத்த சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துற, அதே மாதிரி சிறந்த தூக்கத்துக்கும் வந்து இந்த முருங்கை சப்ளிமெண்ட் உதவுற. இப்ப எபக்சூரா ஃபுட் சப்ளிமெண்ட் பிடிஎஃப்ல இருந்து முருங்கை என்னென்ன பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம்னு ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து முருங்கை மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, அதோட சேர்த்து இனிமேல் மத்த ஃபுட் சப்ளிமெண்ட்டும் சேர்த்து கொடுக்கலும். உதாரணமா ஃபெட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இகினி மில்கோட சேர்த்து ஸ்பிரூலினா சப்ளிமெண்ட் அதோட முருங்கை சப்ளிமெண்ட்டை சஜஸ்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஹை ப்ளட் ப்ரெஷர், லோ ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் இருக்கிறேன். ஹை ஆயிக்கிறவங்களுக்கு வந்து ஏவரேஜான ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கும், குறைவாய்க்கிறவங்களுக்கு சமனான ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கும், அடுத்தது வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த கண் பார்வையை சீராக்குறதுக்கு, அடுத்தது வந்து மன அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு, எலும்புகள் வலுப்பெறதுக்கு, உடல் உஷ்ணத்தை தீர்க்கிற, அதாவது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, அடுத்தது ஆஸ்துமா, கேன்சர் போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முருங்கை சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண இயலும். இந்த முருங்கையை வைத்து 300க்கும் மேற்பட்ட வியாதிகளை குணப்படுத்த இயலும். சக்கரை வியாதி, மாரடைப்பு வாதம், ஆஸ்துமா, கேன்சர் உட்பட. அஹ் ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இந்த முருங்கை இலையோட சப்ளிமெண்ட் எங்களுக்கு தெரியும். இந்த எபெக்ஸ் அவரால ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் வடிவில் இருக்குது. இப்ப நாங்க நினைப்போம் இன்னைக்கு எங்கட வீட்லயும் நிறைய முருங்கை மரம் மீக்குது தானே. நாங்க அடிக்கடி உணவுல இப்ப எங்கட வீட்ல வந்து எங்கட வளவுக்குள்ள முருங்கை மரம் மீந்துச்சுன்னு சொன்னாலும் நாங்க இந்த முருங்கை முருங்கை இலைய வந்து நாங்க அடிக்கடி எங்கட உணவுல சேர்த்துக்கொள்வோமா இல்ல தானே. சோ
நாங்க வந்து இத சப்ளிமெண்ட் வடிவுல இருக்க போக்குல வந்து இத வந்து நாங்க இப்ப இன்னைக்கு வந்து எங்களுக்கு தெரியும். நார்மலா வந்து எங்களுக்கு தெரியும் இந்த முருங்கை இலையில வந்து இரும்பு சத்து இருக்கு, நிறைய கல்சியம் இருக்கு, நிறைய விட்டமின் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். சோ இவ்வளவு நாங்க ஒரு விஷயத்த வந்து ஆழமா இறங்கி பார்க்க போகல தான் எங்களுக்கு விளங்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்குது. அதுல பெருமதி தெரியாம நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது இந்த முருங்கை இலையோட சப்ளிமெண்ட்ல வந்து. இப்ப இதே மாதிரி இப்ப அதர் கண்ட்ரி வெளிநாடுகள்ல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, சோ அங்க வந்து இப்ப இப்படி வந்து முருங்கை இலையோட முருங்கை கீரை எடுக்கிறது வந்து கஷ்டம் என்ன. சோ அப்படியானவங்களுக்கு வந்து நாங்க இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதால வந்து அவங்களும் அடிக்கடி இந்த முருங்கை இலையோட சப்ளிமெண்ட வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. நீங்க இதுல பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ல வந்து சர்க்கரை அதாவது நீரிழிவு நோயாளருக்கு பயன்படுத்தலாம். எங்கட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையன்னு அவங்க பயன்படுத்தியலும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும். அதாவது உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட குடுக்கலும். அடுத்தது வந்து இப்ப சமிபாட்டு பிரச்சனை. இப்ப நாங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டா வந்து எங்களோட உடம்புல வந்து உடனே எங்களுக்கு அது சமிபாடு அடையுமாண்டா இல்ல. சோ எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்ப மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வரணும். சோ அப்படியானவங்களுக்கு வந்து நாங்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து நாங்க சஜஸ்ட் பண்ண இயலும். அடுத்து வந்து ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நோக்கி வந்து இந்த இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட வந்து நாங்க சஜஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது வந்து இப்ப நாங்க வந்து இத உள்ள எடுக்கிறது மூலமாவும் எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நாங்க ஒரு ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு மரத்த எடுத்தோம்னு சொன்னா, அதுல இலையோ, பழமை தான் எங்களுக்கு பயனுண்ட தரும். சோ எங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த முருங்கை மரம் ஃபுல்லாவே அதுல வந்து இலைய யூஸ் பண்ண இயலும். அதுல பூவ யூஸ் பண்ண இயலும். அதுல முருங்கைக்காய் அதை யூஸ் பண்ண இயலும். நாங்க வந்து உணவுல சேர்த்துக் கொள்றதுல வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. சோ தண்ட என்ன சொல்ல பாகங்கள் அனைத்து ஒரு மரத்துல பாகங்கள் அனைத்திலிருந்து நாங்க பயனடைகிறேன்னு சொன்னாக்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் தான் இருக்கும். அடுத்தது வந்து எங்கட எலும்பு வளர்ச்சி. எங்கட எலும்புகள் வந்து வலுப்பெறணும், எலும்பு வளர்ச்சி பெறணும். கல்சிய பிரச்சனை இருக்கிறாக்களுக்கு கூட வந்து நாங்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட சஜஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது வந்து எங்கட கண் பார்வை வந்து சீராகணும். அடுத்தது எங்கட முடி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். முடி வளர்ச்சியை நாங்க பேணி பாதுகாக்கணும். அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட வந்து எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்து வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது அறிவு வளர்ச்சி கூடுற கூடுற விஷயம் அதாவது ஒரு 5ல இருந்து ஆ அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள வந்து அவங்களுக்கு அது மூளை வளர்ச்சி கு அதிகரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட குடுக்க இயலுமே. எனக்கு தெரிஞ்சு கூட எங்கட வீட்ல கூட பிறந்த ஒரு என்ன சொல்ல 2 மாத குழந்தைய கூட சளி பிரச்சனையில வந்து அவதிப்படுற பிள்ளைகளுக்கு கூட இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட வந்து முருங்கை இலையோட சாற எடுத்து பருகிருக்காங்க. சோ நாங்க வந்து இது சப்ளிமெண்ட் வடிவில இருக்க போக்குல சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க இந்த சப்ளிமெண்ட் வடிவில இருக்கிறத நாங்க ஈஸியா இத குடுத்துக் கொள்ளலும். அடுத்து வந்து ஆஸ்துமா பிரச்சனை. ஏன்னா அதாவது அதிகமா வந்து மூச்சு எடுக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு வந்து இப்ப சரியான களைப்பறிக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கூட அவங்களுக்கு களைப்பறிக்கும். அடுத்தது வந்து மூட்டு பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி இப்ப நாங்க அதிகமா வந்து வேலைப்பளு கூட. சோ அதனால வந்து நாங்க உள்ள சரியான கல்சியமான சாப்பாடு, விட்டமினான ஊட்டச்சத்து குறைஞ்ச சாப்பாட தான் நாங்க உள்ள எடுக்கிறோம். சோ எங்கட எலும்புகளுக்கு வந்து சரியான ஒரு ஊட்டச்சத்து போகத்துல வந்து எங்கட எலும்பு வந்து அதிக தேய்மானம் அடைஞ்சு காணப்படும். சோ அப்படி தேய்மானம் அடைய போகல எங்களுக்கு அவிடத்தோட வலி உண்டு வரணும். சோ அப்படி அந்த வலி உண்டாகிற இடத்துக்கு வலி உண்டாகுறதுல வந்து எங்களுக்கு அதிகமான பெயின தரும். சோ நாங்க சரியா வந்து சோர்வடைவோம். எந்த விஷயத்தையும் செஞ்சு கொள்ள இயலாமலுக்கு இருக்கும். சோ அப்படியானவங்களுக்கு நாங்க வந்து இந்த முருங்கை இலையோட சப்ளிமெண்ட வந்து நாங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண இயலும். இது மட்டும் இல்ல இந்த முருங்கை சப்ளிமெண்ட் வந்து ஃபெட்டி லிவர். இப்ப நாங்க அதிகமா வந்து கொமனா வந்து இப்ப நாங்க நிறைய பேர் வந்து போதை வஸ்துக்கு அடிமையாகுறாங்க. போதை வஸ்துக்கு அடிமையாகுறாங்க. அதிக எண்ணெய் சாப்பாடு சாப்பிடுறாங்க. கொழுப்பு நிறைஞ்ச இப்ப கொழுப்பு நிறைஞ்ச சாப்பாடு அடுத்தது நாங்க வந்து இப்ப நாங்க சாப்பிடுற இந்த நான் பேசுற கிளியரா? சாரி கோல் ஒன்று வந்துட்டு. ஓகே நாங்க தரமான ஒரு உணவை உட்கொள்ளாம இருக்கணும்.
சோ அப்படி வந்து எங்களுக்கு எங்கட ஈரல நான் பேசுற கிளியரா சட்ல போடுங்க. இப்ப கிளியரா நான் பேசுறேன்? ஓகே. இப்ப நாங்க வந்து அதிகமா வந்து இப்ப அல்கோஹால் பாவிக்கிறவங்கள வைக்கலாம், சிகரெட் பிடிக்கிறவங்கள வைக்கலாம். நெறைய போதை வஸ்துக்கு வந்து அடிமையாகி இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்க போகல எங்களுக்கு உடலுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா, சோ அப்படியான இப்ப நாங்க வந்து இப்ப எங்கட ஃபெட்டி லிவர்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 மட்டும் இருக்கு. சோ நாங்க ஸ்டேஜ் 3 எல்லாம் போகல வந்து அவங்களோட உயிர என்ன சொல்றது? அவங்க வந்து கடும் என்ன சொல்ற? கஷ்டமான ஒரு இதுக்கு சிச்சுவேஷன் போயிருவாங்க. சோ அவங்களுக்கு அத வந்து இல்லாம ஆக்கணும். அப்படி ஒரு நோய்க்கு உள்ளானவங்கள வந்து நாங்க வந்து அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா, நாங்க இங்கினி கூட வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட குடுக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கட வாசல்ல ஒவ்வொருமே ஒவ்வொரு நாளும் அத பாத்துட்டு இருப்போம். சோ அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. நாங்க எங்கட வீட்டுக்குள்ளயே எவ்வளவு நோயாளர்கள் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நாங்க வந்து இப்ப இதுல பெனிஃபிட் தெரியாததால நாங்க பெருசா இத கணக்கெடுக்க மாட்டோம். சோ நாங்க இந்த எபெக்ஸ் அவுரா பிசினஸ்ல ஜாயின் ஆக போக்குள்ள தான் எங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இருந்து ஒவ்வொரு இதுல இருந்தும் எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது. எங்களுக்கு எவ்வளவு நாங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நாங்க சுத்தி வச்சுக்கிட்டு எங்கெங்கலாம் நாங்க இத குணமாக்கணும். வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு டாக்டர்ட்டயும் நாங்க பேத்திட்டிக்கிறோம். சோ நாங்க சொல்லுவாங்க, "கையில் வெண்ணெய் இருக்கே நெய் தேடி அலை வரப்போறன்ற" மாதிரி நாங்க எங்களுக்குள்ளயே நாங்க தீர்வ வச்சுக்கிட்டு எங்கெங்கலாம் தேடி அலைஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னுமே நெறைய பெனிஃபிட் இருக்குது இந்த முரிங்கா சப்ளிமெண்ட்ல. எபெக்ஸ் அவுரால வந்து நாங்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நெறைய விஷயங்களுக்கு நாங்க சஜெஸ்ட் பண்ண இயலும். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன மூட்டுவாத ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த வீக்கங்கள குறைக்கிறதுக்கு வந்து நாங்க மொரிங்கா சப்ளிமெண்ட்ட வந்து நாங்க சஜெஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது வந்து கர்ப்பிணி பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனை ஒண்ணு இரத்த சோகை, அனீமியா பிரச்சனைன்னா HB குறைச்சல்ன்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட குடுக்க இயலும். அடுத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு நாங்க நெறைய பேர் பபா கிடைச்சா வந்து ஃபீட் பண்ற இஷ்யூ வந்து இருக்கு. சோ நாங்க அவங்களுக்குமே வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட வந்து நாங்க குடுக்க இயலும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. நாங்க இந்த எபெக்ஸ் அவுரா நாங்க செஞ்சுட்டு போகணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லா நாங்க நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும். எந்த கனவுகள, எந்த லட்சியங்கள நான் அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இந்த ப்ராடக்ட் பத்தின ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு கட்டாயம் வேணும். சோ நாங்க வந்து இப்ப ஏனோ தானோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நாங்க வந்து ஒரு விஷயத்த சந்தோஷமா நேசிச்சு செய்ய போகல எங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லங்க. அது நான் ஸ்டேபிளா கன்சிஸ்டன்சியா நான் பிசினஸ செஞ்சுட்டு போவேன். அதுக்கு நான் மேக்ஸிமம் முதலாவது எடுக்க வேண்டிய நாலேட்ஜ் ஒன்று தான் இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ். சோ நீங்க ப்ராடக்ட் லேர்ன் பண்ணுங்க. மேக்ஸிமம் 30 ப்ராடக்ட்டுக்குள்ள ஈக்குது. சோ அந்த ப்ராடக்ட்ட பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். சோ நீங்க ஆஸ் அ லீடரா உங்களுக்கு கீழ ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள சொல்லிக் குடுக்க போறீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்ன பெனிஃபிட் இருக்குது, நியூட்ரிஷேக்கா, ரிஷி ஆயிலா, ஒன்டெரா சோப்பா இதுல என்ன இன்கிரீடியன்ட் ஈக்குது தேடி பாருங்க. நீங்க ஆஸ் அ லீடரா உங்களுக்கு கீழ வர டவுன்லைனருக்கு இந்த விஷயங்கள சொல்லிக் குடுக்க போகல தான் அவங்களும் அத உணர்ந்து சரியா செஞ்சுட்டு போங்க. இப்ப நாங்க வந்து இப்ப இதுல வர ப்ராடக்ட்ட வந்து ஸ்டேட்டஸ்ல போடுறது, இப்ப நார்மலா நுனிப்புல் மேயர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம நான் இந்த பிசினஸ் நான் என்னோட சார்ந்து, எந்த மனசு ரீதியா, உள ரீதியா நானும் இதுல பயனடைஞ்சு, எனக்கு என்ன நம்புறவங்களுக்கு நான் அவங்களுக்கு பயனடைய செஞ்சு ஒரு நோய குணமாக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல நான் இத செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, ப்ராடக்ட் நாலேட்ஜ் எடுங்க. உங்களோட லீடர் உங்களுக்கு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் நாலேட்ஜ் எடுங்க. இப்ப நாங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இல்ல. நாங்க அத அடையறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு நாங்க எப்படி முயற்சி செய்றோம்? நாங்க இதுல லட்சக்கணக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்ல. நாங்க குடுக்க போறது எங்களோட டைம மட்டும் தான். சோ உங்களுக்கு ஈஸியா எல்லாமே இருக்குது. இப்ப மொரிங்கா சப்ளிமெண்டா, ஸ்பைருலினா சப்ளிமெண்டா டீட்டெயிலா போடக்குள்ள எத்தன பேர் குரூப்ல வர விஷயங்கள வந்து கிளியர் செக் பண்றீங்கன்னு தெரியல. சோ யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு எபெக்ஸோரா கம்பெனி வந்து யாருக்குமே லட்சக்கணக்கு இன்கம் தரல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் தந்தது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க எல்லாரும். யாருமே நீங்க பிசினஸ கன்டினியூவா செய்யலன்னு சொல்லி யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ கிடைச்ச வாய்ப்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்லுகின்றேன். அடுத்தது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அடிக்கடி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப 3 பேரா மேக்ஸிமம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானாக்கள சொல்லுவாங்க. முதலாவது வந்து குழந்தைகள், 2வது கர்ப்பிணி தாய்மார்கள், 3வது வந்து வயது முதிர்ந்தவர்கள். சோ இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைய காணப்படும். சோ அவங்களுக்கு வந்து அடிக்கடியான வருத்தம் உள்ளவங்களா தான் அவங்க இருப்பாங்க. சோ ஏன்னு சொன்னா அவங்களோட
அவங்கள வந்து நாங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்திய குடுத்து காப்பாத்தணும். காய்ச்சல் அப்படின்னு சொல்ல போகல. காய்ச்சல் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அடிக்கடி நோய்க்கு உள்ளாகுனவங்களா தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப காய்ச்சல் வருதுன்னு சொன்னா, அவங்களுக்குமே இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட நாங்க குடுக்கலாம். சளி பிரச்சனை அடிக்கடி வந்தவங்களுக்கு இந்த தும்மல் பிரச்சனை வரும். சில நெறைய பேருக்கு தெரியுமே தெரியா, என்ட சிஸ்டருக்கும் அடிக்கடி சாடையோ டச் போனாலும் தும்மல் பிரச்சனை, தடுமல் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். சோ நாங்க அவங்களுக்கு வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நட்கா சப்ளிமெண்டோட இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட நாங்க அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண இயலும். நான் சொன்ன மாதிரி ஃபெட்டி லிவர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்று 3 கேட்டகரியில இருக்குது. சோ நாங்க வந்து நோய் வர முன் காப்பதே நல்லம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நாங்க எல்லாரும் உள்ளெடுக்கிற சாப்பாடு வந்து ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு சைட் எஃபெக்ட் தான். சோ நாங்க வந்து இப்ப எங்களுக்கு தெரியும் முன்னைய காலத்துல வந்து எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தியான ஃபுட்ட உள்ள எடுத்தாங்க. சோ அவங்களுக்கு நோய்க்கு அவங்க நெறைய நோய்க்கு புதுப்பித நோக்கி உள்ளாகுற விதம் வந்து குறையத்தான் இருந்துச்சு. சோ இன்றைக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி? நாங்க சரி என்ன ஏ ஒரு கிருமி நோய்க்கொல்லிய அவங்க குடுத்து, நாங்க ஏதோ ஒரு வகையில அத ஒரு கெமிக்கல் ஃபுட்ட உள்ள எடுத்து நெறைய நோக்கி உள்ளாகிட்டு ஈக்கிறோம். சோ நாங்க இன்றைக்கு நோயே மருந்து உணவே மருந்துன்ற கேட்டகரி மாறி, உணவே நோய்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நாங்க எல்லாரும் வந்துட்டோம். சோ நாங்க வந்து நோய் வர முன் காப்பதே சிறந்த ஒரு தீர்வுன்ற மாரி நாங்களே இந்த இங்கினி மில்க்க, இந்த ஸ்பைருலினா கேப்சூல, இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட யூஸ் பண்ணி பயனடையலாம். அடுத்தது வந்து நாங்க ஒருத்தருக்கு வந்து நாங்க யூஸ் பண்ணி பயனடைய போக்குல இன்னுமே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். நாங்க பயம் இல்லாம இன்னும் ஒருத்தருக்கு சஜெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் சொல்றதினூடா வந்து ஒரு வாய்ஸ் நோட் நாங்க குரூப்ல பாக்குறதால எங்களுக்கு என்ன சொல்ல ஒரு 50% எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் இல்லையா? சோ நாங்க இத வந்து யூஸ் பண்ணி இதுல பயனடைய போக்குல இன்னுமே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். நாங்க இத வந்து இன்னும் ஒருத்தருக்கு சஜெஸ்ட் பண்ண இயலும். டைம் போகுது. அடுத்து நான் சொன்ன மாதிரி எங்கட உடல் உறுப்புல ஆக முக்கியமான ஒரு இதுதான் இந்த கல்லீரல். இந்த கல்லீரல் வந்து எங்களுக்கு பாதிப்படைகிறது வந்து எங்களுக்கு ஈஸியா விளங்காது. சோ நாங்க வந்து அந்த கல்லீரல வந்து சரியான முறையில பாதுகாக்கணும்னு சொன்னா, இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட நாங்களும் எடுத்து அந்த கல்லீரல் நோய்க்கு ஆளானவங்களுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்ட நாங்க சஜெஸ்ட் பண்ண இயலும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் எல்லாத்தையும் ஒருமிக்க போட்டிருக்கி. சுகர் பேஷண்ட்டுக்கு குடுக்க இயலும். என்னென்னத்துக்கு எங்களோட முடி வளர்ச்சிய நாங்க மேம்படுத்துறதுக்கு குடுக்க இயலும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு குடுக்க இயலும்ன்னு சொல்லி இப்படி போட்டிருக்குது. அடுத்தது வந்து இது மொரிங்கா சப்ளிமெண்ட்ட யூஸ் பண்ணி எடுத்த ஃபீட்பேக். முடி வளர்ச்சி அவங்களோட முடி ஆல்ரெடி எப்படி இருந்திருக்குது, இப்ப எப்படி அத யூஸ் பண்ணது பிறகு அவங்களோட முடி வளர்ச்சி நல்லா வந்திருக்கின்ற ஒரு ஃபீட்பேக். அடுத்தது வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகின இங்கினி மில்க்கோட சுகர் கண்ட்ரோல் ஆயின ஒரு ஃபீட்பேக் ஒன்றும் இருக்குது. பார்த்தா விளங்கும். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கினி மில்க் கேப்சூலோட மொரிங்கா சப்ளிமெண்ட் குடுத்து, அவங்களுக்குமே அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகியிருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வந்து தந்திருக்கிறாங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆ இதுல நெறைய பேர் நெறைய யூஸ் அடைஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. இன்றைக்கு ஸ்பிருலினா சப்ளிமெண்டும், மொரிங்கா சப்ளிமெண்ட்ற பெனிஃபிட்டும் நெறைய பேர் பெற்றிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ சோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு. ஓகே. டைம் போய்த்துன்னு நெனைக்கிறேன். மோர் தென் 12 மணியா போயிட்டு. என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கேளுங்க.